வெல்கம் டு இன்ஜினியரிங் அகாடமி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா ஏஇயோட ப்ராப்ளம்ஸு சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ என்ன ப்ராப்ளம் என்ன அப்படின்னா பிஜேடி காமன் எமிட்டர் சர்க்யூட் ஹேவிங் ஏ கலெக்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. கிவன் டேட்டா ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன கொடுக்குறேன், கலெக்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? கலெக்டர் ரெசிஸ்டன்ஸு 6.8 கிலோ ஓம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, பவர் சப்ளை என்ன கொடுத்துருக்காங்க, விசிசி பவர் சப்ளை. நம்ம விசிசி தானே சொல்லுவோம். விசிசியோட வேல்யூ வேணா 10 வோல்ட். நெக்ஸ்ட் என்ன கொடுத்தாங்க, டிரான்சிஸ்டர் ஆப்ரேட்ஸ் விசிஇ வேல்யூ கொடுத்துருக்காங்க. விசிஇ ஓகேங்களா? விசிஇ வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 3.2 வோல்டேஜ். என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் ஐசி, ஐசி வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு என்ன நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இது எந்த வகையான டிரான்சிஸ்டர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். கொடுத்துட்டாங்க பிஜேடியில் காமன் எமிட்டர் அப்படின்ற ஒரு டிரான்சிஸ்டர். பிஜேடியில் என்ன கொடுத்துருக்காங்க, காமன் எமிட்டர் அப்படின்ற டிரான்சிஸ்டரில் ஆர்சி வேல்யூ, விசிசி வேல்யூ, விசிஇ வேல்யூ எல்லாம் கொடுத்துட்டு ஐசி வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஐசி வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? மினிமைஸ் பண்ணிட்டேன். இனிமேல் நம்ம என்ன பண்ண வேண்டியதான், சால்வ் பண்ண வேண்டியதுதான். ஓகேங்களா? கிளியராக தெரியுதுங்களா ரோஸ் கலரு? ஸோ ரோஸ் கலர் ஓகே தெரியுது. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஐசி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஐசி வேல்யூவை டைரெக்டாக என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்னோட இந்த கிவன் டேட்டா இந்த ரெண்டு வேல்யூவை வச்சு நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன், விசிஆர் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன். இங்கே பாருங்கள், விஆர்சி வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டர் கலெக்டர் இஸ் ஈக்குவல் டு விசிசி மைனஸ் விசிஇ. விசிசி எவ்வளோ கிடைச்சிருக்கு உங்களுக்கு, விசிஇ வேல்யூ எவ்வளோ கிடைச்சிருக்கு, விசிசி அப்படின்னு கிவன் டேட்டாவில் 10 வோல்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து என்ன பண்ண, விசிஇ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 0.2 வோல்ட் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணனா வர்றது என்னது, 6.8 வோல்ட். இதுதான் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது. ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன் விஆர்சி. இது எல்லா கேள்வியுமே ஏஇ இசிஇ 2024 கேட்ட கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? சம்மு மட்டும். இப்போ என்ன கண்டுபிடிச்சேன், விஆர்சி கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ விஆர்சி கண்டுபிடிச்சிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ரிலேஷனை யூஸ் பண்ணி ஐசிஇ விஆர்சி இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணிடுவேன், இந்த மூணுதையும் இங்கே ஒன்று இங்கே ஒன்று, இந்த மூணை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிடுவேன், ஐசி வேலையை கண்டுபிடிச்சிடுவேன். ஸோ ஐசி அப்படின்றது என்னது, ஐசி இஸ் ஈக்குவல் டு விஆர்சி டிவைடட் பை ஆர்சி. ஓகேங்களா? 6.8 டிவைடட் பை ஆர்சி எவ்வளோ, 6.8 கே, 6.8 கே. ஓகேங்களா? இப்படி தானே வருது உங்களுக்கு? ஆமாம். இப்போ நார்மலாக அப்படின்னா ஆன்சர் என்ன வரும், 0.0001 ஆம்ஸு, அப்படி இல்லைன்னா 1 மில்லி ஆம்ஸ், அப்படி இல்லைன்னா என்ன பண்ணியிருக்காங்க, 1 மில்லி ஆம்ஸு. ஓகேங்களா? இதுதான் இதோட ஆன்சர். ஸோ 1 மில்லி ஆம்ஸ் அப்படின்றது நமக்கு சியில் வந்து இருக்கும். ஸோ பிஜேடியோட ஆன்சர். திருப்பி சம்மை காமிக்கிறேன். சம் என்ன கேட்டிருக்காங்க, ஒரு காமன் எமிட்டர் சர்க்யூட் கொடுத்துட்டாங்க, கலெக்டர் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க, பவர் சப்ளை கொடுத்துட்டாங்க, சிஇ வேல்யூ கொடுத்துட்டாங்க. புரியுதுங்களா? ஐசி வேல்யூ தான் கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் இந்த கிவனை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த சம்மை சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ சால்வ் பண்ணால் அதோட சொல்யூஷன் இந்த மாதிரி தான் வரும். சால்வ் பண்ணால் அதோட சொல்யூஷன் இந்த மாதிரி தான் வரும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்துருச்சா, 1 மில்லி ஆம்ஸ் அப்படின்றது இந்த சம்மோட ஆன்சராக வந்திருக்கும். நெக்ஸ்ட் சம் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் சம்மை நம்ம நடத்துகிறோம். இந்த சம் பார்த்துட்டோம். வரிசையாக தான் போடுவோம். சம் ஃபுல்லாகவே இதே ஆர்டரில் தான் போடுவோம்.
உங்களுக்கு வெப்சைட்லேயே கொஸ்டின் இருக்குது. ஓகேங்களா, அந்த கொஸ்டின் எடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன், 1 by 1 ஃபுல் அண்ட் ஃபுல் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுத்துட்றேன். ஓகேங்களா, வேறு எந்த ஒரு சோர்ஸுமே நீங்கள் பார்க்க வேணாம், ஃபுல் அண்ட் ஃபுல் நான் சால்வ் பண்ணி கொடுத்துட்றேன். அந்த சம் எல்லாம் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபர்தர் எக்ஸாமுக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை ஒரு ஆன்சர் கீக்காகவும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அதே மாதிரி நம்ம அகாடமிக்கில் கிளாஸஸ் ஐஏஏ கிளாஸஸ் போயிட்டு இருக்கு, ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ N சேனல் என்ஹான்ஸ்மெண்ட் மோடு MOSFET ஹேஸ் எ த்ரெஷோல்டு வோல்டேஜ் VTH கொடுத்துட்டாங்க. VTH வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, VTH is equal to 1.2 volt. VTH is equal to எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1.2 volt அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அப்ளைடு கேட் டு சோர்ஸ் வோல்டேஜ் VGS கொடுத்துட்டாங்க. ஸோ VGS is equal to 2 volt. VGS is equal to 2 volt கொடுத்துருக்காங்க. Determine the operation, region of operation கேட்குறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்க, region of operation. அந்த ரீஜனா நான் சேச்சுரேஷன் ரீஜனா, சேச்சுரேஷனா, கட் ஆஃபா, ஃபார்வர்ட் சேச்சுரேஷனா, எந்த ரீஜியனில் ஒர்க் ஆகுது அப்படின்றதான் கேள்வி. சம்ம பார்த்துக்கணும். இதெல்லாம் சிம்மில் இருக்க கிவன் டேட்டா. என்னென்ன கொடுத்துருக்காங்க, ரீஜன் ஆஃப் ஆப்ரேஷன் வென் VDS வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் போட முடியும். VDS வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 0.4 volt. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க பாதி பேத்துக்கு தெரியாது, நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, VDS கொடுத்துருக்காங்க. VDS SATன்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. VDS SAT எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 0.8 volt. ஓகேங்களா, 0.8 volt. நம்ம அகாடமியில் ஃபர்ஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா சம்முக்குமே டீட்டெயிலாக உங்களுக்கு நடத்துது. ஓகேங்களா, நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் கிவன் டேட்டா. இந்த கிவன் டேட்டா வச்சுக்கிட்டு நான் எந்த ரீஜனில் ஆப்ரேட் ஆகுதுன்னு பார்க்கலாமா, சேச்சுரேஷனா, நான் சேச்சுரேஷனா, கட் ஆஃபா, ஃபார்வர்டான்னு சொல்லி பார்த்துடலாமா. ஈஸி தான், படிச்சுட்டு ரெகுலராக படிச்சுட்டு இருக்கவங்களுக்கும் தெரியும். நம்ம கிளாஸ்லேயும் இருக்குது, இதுக்குரிய ஆன்சர் எல்லாமே நம்ம நோட்ஸ்லேயுமே இருக்குது. இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ஒரு ஃபார்முலா. இந்த சம்முக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது ஒரு ஃபார்முலா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நான் எல்லா சம்முமே சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபார்முலா, இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் எல்லாமே கொடுத்துட்றேன், அதை யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு என்ன நீங்கள் தெரிஞ்சிக்க வேணும் அப்படின்னா, சேச்சுரேஷன் அப்படின்னாலும் ஆக்டிவ் ரீஜியன் அப்படின்னாலும் சேம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இது. அதெல்லாம் நோட்ஸுமா. அதே மாதிரி நான் சேச்சுரேஷன்னாலும் லீனியர் ரீஜன்னாலும் சேம் தான். புரியுதுங்களா? இப்போ சேச்சுரேஷன் ரீஜன் நம்ம என்ன சொல்லுவோம், நான் சேச்சுரேஷன் ரீஜன் என்ன சொல்லுவோம்னு இருக்கு. புரியுதுங்களா? சேச்சுரேஷன் ரீஜன்னா நல்லா பார்த்துக்கோங்க, அதோட ஃபார்முலா எப்படி எழுதுவாங்க அப்படின்னா, சேச்சுரேஷன் சொன்னேன், VDS greater than equal to VGS minus VTH அப்படின்றது ஒரு ஃபார்முலா. மைண்டில் வச்சுக்கோங்க, இது ஒரு ஃபார்முலா. நான் சேச்சுரேஷனாக இருந்துச்சு அப்படின்னா VDS less than VGS minus VTH, இப்படி ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு இவ்வளவுதான். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சப்ளை என்ன பண்ணலாம், இந்த இதில் கிவன் டேட்டால கொடுத்துட்டு என்ன மாதிரி ஆன்சர் வருது அப்படின்றத பார்க்க வேண்டியதுதான். ஓகேங்களா? இங்கே VDS. ஓகேங்களா? இப்போ VDS என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, நார்மலா VDS அப்படின்றது இந்த இடத்துல கொடுத்துட்டாங்க 0.4. என்னென்ன ஆன்சர் போட்டிருப்பீங்க. புரியுதுங்களா? என்ன ரீஜன். இப்போ VGS என்ன கொடுத்துருக்காங்க 2. நல்லா பார்த்துக்கோ. இப்போ VGS மைனஸ் VTH. VGS வேல்யூ என்ன அதுக்கு 2. VTH அப்படின்றது 1.2. அப்படின்னா எனக்கு என்ன வருது 0.8.
புரியுதுங்களா? இப்போ இந்த இதில் பார்க்க போறீங்க. இந்த இதில் பார்க்கும்போது எந்த இது வந்து VDS எவ்வளோ வந்திருக்கு உங்களுக்கு? 0.2 தானே. VDS வேல்யூ என்னது? VDS வேல்யூ 0.2. இங்கிட்டு கிடைக்கிறது என்னது? 0.8. இது ரெண்டுல எது பெருசு எது சின்னதுன்னு பார்த்தோம்னா இதானே பெருசு, இதானே பெருசு. இந்த டேர்ம் தான் இந்த டேர்ம். அப்படின்னா இந்த ரெண்டையும் பார்க்கணும். அப்போனா ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும்? இந்த இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுது, இந்த இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? நான் சேச்சுரேஷனுக்குள்ளே போகும். ஸோ ஆன்சர் அப்போனா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா நான் சேச்சுரேஷன், நான் சேச்சுரேஷன். இவ்வளோ தான். ஈஸியாக இருக்கா உங்களுக்கு? நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது VDS கிரேட்டர் தேன் என்னது? கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு VGS மைனஸ் VTH அப்படின்னா சேச்சுரேஷன் அப்படின்னா ஆக்டிவ் ரீஜியன் அர்த்தம். VDS வந்து லெஸ் தென் VGS மைனஸ் VTH அப்படின்னா நான் சேச்சுரேஷன் அப்படின்னா லீனியர் ரீஜியன்னு அர்த்தம். இந்த நான் சேச்சுரேஷன் கொடுத்துட்டாங்க, சில சமயம் லீனியர்னு கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் லீனியரை டிக் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். ஸோ இந்த சம்மோட ஆன்சர் வந்து நான் சேச்சுரேஷன். ஸோ ஒரு சம்மை கொடுத்துட்டு அதுலேருந்து என்ன ரீஜியன்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? யூஸ்ஃபுல்லாக இருக்கா? இதெல்லாம் உங்களுக்காக சால்வ் பண்ணுறோம், யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த சம்மு PN ஜங்ஷன் ரிவர்ஸ் சேச்சுரேஷன் I0. இந்த சம்மை நோட் பண்ணிக்கலாம். கிளியர் பண்ணிட்டேன். ஒரு PN ஜங்ஷன் இந்த சம் PN ஜங்ஷன் ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் I0 அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க. 5 amps at 25 டிகிரி செல்சியஸ். 45 டிகிரி செல்சியஸுக்கு அதோட கரண்ட் என்னவா இருக்கும் அப்படின்றதான் கேள்வி. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. I0 வேல்யூ கொடுத்துட்டாங்க. I0 அப்படின்றது இந்த இடத்துல வந்து ரெண்டு டெம்பரேச்சர், இது ஒரு டெம்பரேச்சர், இது ஒரு டெம்பரேச்சர். இது கம்மியான டெம்பரேச்சர், இது அதிகமான டெம்பரேச்சர். ஸோ கம்மியான டெம்பரேச்சர் அப்படின்றதால ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் I01 நான் எடுத்துக்கிறேன். எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5 நானோ ஆம்ப்ஸ். புரியுதுங்களா? அந்த டைம்ல T1 என்னது? 25 டிகிரி செல்சியஸ் கொடுத்துட்டாங்க. அடுத்தது என்ன கேட்குறாங்க அப்படின்னா 45 டிகிரி செல்சியஸுக்கு அதோட வேல்யூ என்ன அப்படின்றதான் அர்த்தம். 45னா I02 கேட்குறாங்கன்னு அர்த்தம். I2 என்ன அப்படின்னா 45 டிகிரி செல்சியஸ். இதுதான் given டேட்டா. இங்கே PN ஜங்ஷன் ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் I0 இஸ் என்ன கொடுத்துட்டாங்க? 5 நானோ ஆம்ப்ஸ் at 25 டிகிரி செல்சியஸ். தென் 45 டிகிரி செல்சியஸுக்கு என்ன? புரிஞ்சுச்சா? இப்போ அதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சால்வ் பண்ண போகிறோம். அந்த சம்பந்தம் நான் என்ன பண்ணுற போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு சால்வ் பண்ண போகிறேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ரிவர்ஸ் சேச்சுரேஷனில் ரெண்டு டெம்பரேச்சரு வேற வேறையா இருக்கு. அதே மாதிரி அப்படின்னா ரெண்டு கரண்டும் வேற வேறையா இருந்துச்சு அப்படின்னா அதுக்குரிய ஃபார்முலா. ஓகேங்களா? அதுக்குரிய ஃபார்முலா உங்களுக்கு இருக்கு. ஓகேங்களா? என்ன ஃபார்முலா அப்படின்னா I02 is equal to I01. ஓகேங்களா? இன்ட்டு T மீன்ஸ் என்னது? அந்த டெம்பரேச்சரை குறிக்கும். ஏன்னா உங்களுக்கு தெளிவாக இப்போ எழுதுறேன். 2 பவர் T1 மைனஸ் T2 டிவைட் பை 10. நார்மலாக பெரிய பெருசு அதுக்கப்புறமா சின்னது எழுதுவோம். அதனால வழக்கம் போல நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, 2 இந்த இடத்துல 1. இதுவும் உங்களுக்கு குழப்பம் தான், நானே தெளிவாக எழுதி போட்டுடலாம். T2 மைனஸ் T1 டிவைட் பை என்ன பண்ணிடணும் 10. சாரி 10. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த சம்ம டக்குன்னு சால்வ் பண்ணிடலாம். இதுதான் ஃபார்முலா. நீங்கள் ஃபார்முலாவை தெரிஞ்சுக்க வைக்க வேண்டியதுதான் கஷ்டம்.
ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆன்சரு டக்கு 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 டக்குன்னு சால்வ் பண்ணிடலாம். ஸோ என்ன கேட்குறாங்க, இதானே கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கரண்ட் என்ன அது 5 நானோ. இங்கே என்ன கொடுக்குறாங்க T2 வந்து 45 மைனஸு T1 அப்படின்றது 25 டிவைட் பை ஒரு 10. அப்படியே என்ன பண்ணணும், இங்கே போட வேண்டியதுதான். இன்னும் நேரம் சால்வ் பண்ணுறவங்க டக்கு டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணி போட்டுருக்கலாம். புரியுதுங்களா? சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்? 5ன்னு வச்சுக்கிறேன். 5 நானோ இன்ட்டு எவ்வளோ வரும்? இந்த இடத்துல 20 வருமா, இந்த இடத்துல 5 10 வருமா, இந்த இடத்துல ஒரு 2 வருமா. நெக்ஸ்ட்டு 5 n 2 கேன்சல் அவுட் ஆகிடுமா. 2 வந்துடும். 5 n 2 2 4 ஓகேங்களா. அப்புறம் 4 5 20 n. ஓகேங்களா. கிவன் ஆன்சர்ல இருக்கா? இருக்கு. ஆன்சர்ல இருக்கு பாருங்க. இதுதான் கேட்டிருக்காங்க. கரண்ட்ன்றதால ஆன்சர் இங்க இருக்கா. இந்த சம்முக்கு நம்ம காமிக்கணும் திருப்பி 20 நானோ ஆன்சர். ஓகேங்களா. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்த்துட்டீங்களா? 2 கரண்ட் இருக்குது, 2 டெம்பரேச்சர் இருக்கு. 2 டெம்பரேச்சர் வேற வேறையா இருந்துச்சு அப்படின்னா அதிகமான டெம்பரேச்சர் மைனஸ் கம்மியான டெம்பரேச்சர் டிவைட் பை 10. அதை நான் என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணணும். வந்த ஆன்சரை ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கரண்ட் இருக்கும்ல, இந்த இடத்துல I1 அதுல இருந்து பார்த்துக்குவீங்களா. சில சமயம் என்ன பண்ணியிருப்பாங்க, I2 கொடுத்துட்டு I1 கேட்பாங்க. இங்கே I1 கொடுத்துட்டு I2 கேட்குறாங்க. சில இதில் I2 கொடுத்துட்டு I1 கேட்பாங்க. பார்த்துக்கோங்க. இதுதான் அந்த சம்மோட ஆன்சர். ஸோ இந்த ஃப்ளோவில் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சரு தெளிவாக வரும். ஓகேங்களா. இதுதான் இதோட ஆன்சரு 20 நானோ ஆம்ஸ். ஓகேங்களா. இன்னைக்கு ஒரு 3 சம் பார்த்துருக்கோம். ஆல்ரெடி ப்ரீவியஸாக ஒரு 3, இப்போ ஒரு மொத்தம் 6 சம் பார்த்துருக்கோம். ரிமைனிங் எப்படி இதில் வந்து 80 ப்ராப்ளமாவது வந்துடும் நினைக்கிறேன். ப்ராப்ளம் சால்வ் நிறையா இருக்குது. பேஜுக்கு பேஜ் ப்ராப்ளம் வந்துருக்கு. புரியுதுங்களா. எல்லா ப்ராப்ளமும் நான் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துட்றேன். ஒரு நோட் எடுத்து என்ன பண்ணிக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க. அதான் முக்கியம். நான் எழுதும்போது வேகமாக எழுதாதனால கொஞ்சம் என்ன பண்ணியிருப்பேன், ஒரு வேகமாக எழுதியிருப்பேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்காதீங்க, ஸ்லோவாக தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க. இதுவே நீங்கள் எக்ஸாமில் சால்வ் பண்ணும்போது இந்த 3 கொஸ்டினுக்கு ஒரு 5லேருந்து 4 நிமிஷம் தான் ஆகும். டக்கு டக்கு டக்குன்னு என்ன பண்ணிடலாம், சால்வ் பண்ணிடலாம். புரியுதுங்களா. ஆனால் தெரிஞ்சிருந்தால் மட்டும் தான் சால்வ் பண்ண முடியும். தெரியல அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நம்ம அகாடமிக்கில் இதுக்கான ஏஐக்கான கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஜாயின் பண்ணோம் அப்படின்னா 7708197281 வாட்ஸ்அப் நம்பருக்கும் கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீடியோவில் இதே ஏஐயோட ப்ராப்ளம் செக்ஷனில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.